வணக்கம். நண்டு வாங்கின்னு வந்தாங்க. இன்றைக்கி அங்கேயே க்ளீன் பண்ணி வாங்கின்னு வந்துட்டாங்க. பாருங்கள், இந்த சின்ன கால்லாம் நான் புட்டுட்டேன். ஏன்னா எங்கள் அம்மா எங்களுக்கு இந்த சின்ன கால்லாம் புட்டுட்டு தான் செஞ்சு தருவாங்க. அதேமாதிரி தான் நானும் எங்கள் வீட்டில் எங்கள் பசங்களுக்கு இது மாதிரி செஞ்சு தருவேன். பாருங்கள், நல்லா அழகாக ஒன்று ரெண்டு எதாவது இருந்ததுன்னா அதை க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா மண் இல்லாமல் அலசி எடுத்துக்கோங்க. எப்பவுமே அமாவாசைக்கு முன்னாடி வாங்கினா நல்லா சதப்பத்தாக இருக்கும். நண்டு நல்லா தான் இருந்தது, சதப்பத்தாக கொஞ்சம் பெரிய நண்டாக. வானல் வச்சு எண்ணெய் ஊற்றுங்க, காயட்டும். கொஞ்சம் கடுகு சேர்த்துங்க, சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துங்க, பெருஞ்சீரகம், சோம்பு சேர்த்துக்குங்க. வெங்காயம், சின்ன வெங்காயம் சேருங்க. அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துங்க. பச்சை மிளகாய் 1 சேர்த்துங்க. 3 தக்காளி. இதெல்லாம் வதங்கினோடனே 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. இதுவும் வதங்கிடுச்சு. இப்போ நண்டு சேர்த்து மேலே கீழே நல்லா பெரட்டி விடுங்க. நல்லா அப்போ தான் அந்த சாந்தெலாம் நல்லா அதில் இதுவாகும், கலக்கும். அப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேருங்க. மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்து, உப்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து, கல் உப்பு, நல்லா தண்ணி நண்டு மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி விடுங்க. மைக்ரோஃபோன் ஃப்ளவர்ஸ் ஆஃப் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு தட்டை மூடிடுங்க. இது நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். திரும்பவும் கிளறி விட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க. அதை ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ நல்லா பாருங்கள், நல்லா சுண்டி வந்துடுச்சு. இப்போ வந்து நீங்கள் தீயை நல்லா ஃபுல் சிம்மில் வச்சுருங்க. வேணுன்னா மிளகுத்தூள் கொஞ்சமாக சேருங்க, ஒரு 1/4 ஸ்பூன், ரொம்ப வேணாம். நான் ஒரு 1/4 ஸ்பூன் தான் சேர்த்தேன். திரும்ப சிம்மில் வச்சுட்டேன். நல்லா சூடாக சாதத்துக்கு பிள்ளைங்களுக்கு சோறு நல்லா சூடாக வேறு வரைய வடித்து கொடுத்திங்கன்னா நல்லா அழகாக எங்கள் வீட்டில் சாப்பிட்ருவாங்க. நானும் அப்படி தான் செஞ்சு கொடுத்தேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. சளி பிடிச்சிருந்தா சரியாயிடும்.